ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்த் பேஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் வந்து இன்வெர்ட்டர் கனெக்ஷன் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன்லாம் பற்றி நம்ம வந்து ஓவராலாக பார்த்துருந்தோம். ஹோம் இன்வெர்ட்டர் வந்து எப்படி வந்து லைன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வித் டயக்ராமோட எப்படி வந்து கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் இன்வெர்ட்டர். நீங்கள் வந்து சோலார்லேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் இபி கனெக்ஷன் மூலியமாக யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து இபி கனெக்ஷன் மூலியமாக தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இன்வெர்ட்டர் எதுவும் ஆன்லைன் இல்லை, ஜஸ்ட் வந்து பேட்டரியோட மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த ஏக்கோ மோட் அப்படிங்கிற லைட் வந்து எரியுது. இதுக்கு மேலே வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இன்வெர்ட்டருக்கான சாக்கெட், பவர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்ச், பக்கத்துலேயே வந்து ஒரு 2-வே சுவிட்சும் கொடுத்துருக்கேன். இப்போ இன்வெர்ட்டருக்கு வர சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் மெயின்ஸில் இருக்கும். அதே மாதிரி மெயினில் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. அதனால் வந்து மெயின் சார்ஜிங்லேயும் உங்களுக்கு வந்து லைட் எரியுது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2-வே சுவிட்ச். இந்த 2-வே சுவிட்ச் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னுடைய வீட்டில் இருக்க ஃபேன் லைட் எல்லாமே வந்து டைரெக்டாக வந்து இபி மூலியமாக கரண்ட்லேயும் யூஸ் பண்ணுறதுக்காகவும், இல்லை கரண்ட் இல்லாத போது நீங்கள் வந்து இந்த இன்வெர்ட்டரோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த 2-வே சுவிட்ச் வந்து கொடுத்துருக்கேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து இன்வெர்ட்டருக்கு வந்து பவர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து லைஃப் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த 2-வே சுவிட்ச் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத இந்த சுவிட்ச் போர்டில் வந்து இப்போ பார்ப்போம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே கலர் ஒயர் தான் இருந்தது. அதனால் வந்து ஒரே கலர்லேயே நான் வந்து லைன் கொடுத்துருக்கேன். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்லைட் மூலிமா வந்து இது எப்படி வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட இருக்க இன்வெர்ட்டர் அண்ட் பேட்டரி இதை வந்து கனெக்ஷன் பண்ணிவிடுங்க. அதாவது இன்வெர்ட்டரில் இருந்து உங்களுக்கு வந்து பேட்டரிக்கு போகிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கனெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டே வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்கான பவர் சப்ளை. இப்போ இன்வெர்ட்டர் வந்து பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான பவர் சப்ளை, இன்வெர்ட்டர் வந்து பவர் இன்புட்டில் வந்து ப்ளக் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-வே சுவிட்ச் அண்ட் 1-வே சுவிட்ச் ஒன்று இருக்கும். இந்த 1-வே சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட் இருக்குதுங்களா, இன்வெர்ட்டருக்கு போகிற பவரை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக. இந்த 2-வே சுவிட்ச் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் வந்து இபி பவர் இருக்கும்போது இபி பவர் மூலியமாகவே டைரெக்டாக உங்களுடைய வீட்டு அப்ளைன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு, பவர் இல்லாத போது மட்டும் இன்வெர்ட்டர்லேருந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த 2-வே சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுக்கு ஒயர் கனெக்ஷன்லாம் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து மெயின் போர்டு, மெயின் சர்க்கியூட்டில் இருந்து பேஸ் ஒயரை வந்து இந்த சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், சிங்கிள்-வே சுவிட்சில். அப்புறம் அதே பேஸில் வந்து ஒரு லூப் போட்டு உங்களுக்கு வந்து அந்த 2-வே சுவிட்சில் லாஸ்ட்டில் இருக்க பாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். 2-வே சுவிட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட் இருக்கும். டாப்பில் இருக்க பாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1-வே சுவிட்சிலேருந்து இன்னொரு பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து சாக்கெட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சுவிட்ச் போட்டால் இந்த சாக்கெட்டுக்கு வந்து பேஸ் போகிற மாதிரி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர்லேருந்து பவர் அவுட்புட் வரும். அதில் வந்து ஜஸ்ட் பேஸ் ஒயரை மட்டும் நீங்கள் வந்து இந்த 2-வே சுவிட்சில் இன்னொரு சைடு வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2-வே சுவிட்சில் வந்து சென்டர் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து எம்டியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த சுவிட்ச் போர்டுக்கு வந்து நியூட்ரல் லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எர்த் லைனும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2-வே சுவிட்சில் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து எம்டியாக இருக்கும். இதில் இருந்து லைன் பேஸ் லைனை வந்து எடுத்துன்னு போயிட்டு உங்கள் வீட்டில் வந்து பவர் இல்லாத போது இன்வெர்ட்டர் மூலிமா என்னென்ன அப்ளைன்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு சுவிட்ச் போர்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சாக்கெட்டுக்கான சுவிட்ச், இன்னொன்று வந்து ஃபேனு, இன்னொன்று லைட்டு, இன்னொன்று ஃபேனுக்கான ரெகுலேட்டர் இருக்குது. அதில் இப்போ வந்து அந்த எல்லா சுவிட்ச்லையும் பார்த்தீங்கன்னா இது வந்து லூப் போட்டுக்கலாம், லூப் போட்டு கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அந்த சுவிட்சில் இருந்து அந்த சாக்கெட்டுக்கு வந்து ஒரு பேஸ் கனெக்ஷனும், சுவிட்ச்லேருந்து அதர் பார்ட் கனெக்ஷன் வந்து லைட்டுக்கும், ஃபேனுக்கு வந்து இன்னொரு பார்ட் வந்து அந்த ரெகுலேட்டரில் கொடுத்துட்டு ரெகுலேட்டர்லேருந்து ஒரு லைன் எடுத்து போயிட்டு நம்ம ஃபேனில் கொடுத்துடலாம். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ் கனெக்ஷன் பண்ணியாச்சு. நியூட்ரல் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு அந்த மெயின் சர்க்யூட்லேருந்து நியூட்ரல் எடுத்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எர்த்து கனெக்ஷனும் பார்த்தீங்கன்னா அந்த எர்த்து கனெக்ஷன் எடுத்து இந்த சாக்கெட்டுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ ஒயர் கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த நேரத்தில் நீங்கள் வந்து பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணமோ அப்போ மட்டும் நீங்கள் வந்து இன்வெர்ட்டருக்கு போகிற லைனை வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதாவது இன்வெர்ட்டருக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கோம், அந்த சுவிட்சை ஆன் பண்ணால் போதும் சார்ஜ் ஆகும். அதே மாதிரி இப்போ இந்த 2-வே சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து இபி சப்ளை மூலிமா வீட்டுக்கு வந்து கரண்ட் போகும். இதை ஆன் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு வந்து இன்வெர்ட்டர்லேருந்து லைன் போகும். மற்ற டைமில் வந்து நீங்கள் வந்து இன்வெர்ட்டர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வந்து பவர் உங்கள் வீட்டில் வந்து கட் ஆகுதோ அப்போ மட்டும் இன்வெர்ட்டர்லேருந்து பவர் சப்ளை வந்து வீட்டுக்கு வந்து போகும். இது மாதிரி கனெக்ஷன் மூலமா 24 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு இன்வெர்ட்டர் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு இது இருக்காது. மற்ற டைமில் வந்து இபி சப்ளை மூலமா யூஸ் பண்ணலாம். எப்போ பவர் சப்ளை வந்து வீட்டில் இல்லையோ அப்போ மட்டும் நீங்கள் வந்து இன்வெர்ட்டர் மூலமா நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுத்தா போதும். மற்ற டைமில் நீங்கள் இன்வெர்ட்டர் கூட நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பர்சனலாக என்னோட வீட்டில் நான் வந்து யூஸ் பண்ணுற கனெக்ஷன். உங்களுக்கு வந்து வேறு எதுனா சஜஷன் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.